அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அனதர் வேல்யூ இன்னொரு வேல்யூ போனாலும் என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி. நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்கலாம் 0 to ஹீரோ கால் பண்ணுவீங்க. நான் எப்பவுமே சொல்றதாங்க, பிகினர் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஒரு 2 to 3 months வெயிட் பண்ணி பாருங்க. 0 to ஹீரோ கால்லாம் எப்போ வேணாலும் பண்ணலாம். எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் 0 to ஹீரோ கால் பண்ணணும். இப்போ எல்லா நாளும் 0 to ஹீரோ கால் பண்றேன்னு பண்ணக்கூடாது. எந்த டைம்ல 0 to ஹீரோ கால் எடுக்கணும், எந்த பிரைஸ் வரும்போது எடுக்கணும், அதற்கு என்ன விலையில வாங்கணும், என்ன காஸ்ட் கொடுத்து வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. மொத்தம் 5 ரூல் இருக்கு. அந்த 5 ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரூலை மறந்துடாதீங்க. 0 to ஹீரோ கால் எடுத்தா அப்படியே அது இன்ஸ்டன்டா என்ன ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அது உடனே நீங்க எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா பார்க்கணும். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய கிளாஸ் வருகிற 12ஆம் தேதி துவங்குதுங்க. நைட் 8 மணிக்கு துவங்குது இந்த கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெள்ளிக்கிழமை ஈவினிங். மற்ற கிளாஸ் எல்லாமே சண்டே 11 AM, ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இருக்கும் எப்பவுமே. மொத்தம் 6 செஷன், 6 செஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சண்டேவும் மற்ற கிளாஸ்லாம் இருக்கும். ஒரு செஷன் மட்டும் டியூஸ்டேல இருக்கும். ஏன்னா 0 to ஹீரோ கால் எக்ஸ்பைரி டேல அதை எடுக்கணும். ஈவினிங்ல அது 7 மணிக்கு 8 மணிக்கு வைப்போம். ஓகேங்களா? இதுக்கான என்ரோல் பண்ணவங்களுக்கு எல்லாருமே, என்ரோல் பண்றவங்களுக்கு நான் அக்கௌண்ட் டீடைல் கேட்டவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டேன். அக்கௌண்ட் அந்த டீடைல் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்க நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், இமெயில் ஐடி இது மூணும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்ப்போம். இன்னைக்கு 25,900 கால் 62 rupeesக்கு எபோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். மார்க்கெட் அதே அது 62 rupeesக்கு பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். மார்க்கெட் இறங்கும். ஓகேங்களா? 62 rupeesல ஏறினாலும் ஒரு விலையில போய் எய்தர் திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்போ இன்னும் வேல்யூ இருக்கு. அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு என்ன, இந்த இடத்துல 62 இருக்கும்போது நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா எய்தர் அப் ஆர் டவுன் யுவர் டெக்னிக், நீங்க என்ன வேணா பார்க்கலாம். நீங்க ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், அதெல்லாம் எது வேணா நீங்க பார்த்துக்கலாம். ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் அதுக்கு சர்டன் ரூல், அவ்வளவுதான். நம்ம எதுவுமே மற்ற இதெல்லாம் நியூஸ் எதுவுமே இங்க மேக்ஸ்ல நடக்காது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. அதே போல அது கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் போலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல அதனுடைய டார்கெட்டை புக் பண்ணணும். இல்ல அது கண்டினியூ ஆகுமா அதுவும் தெரியணும். அப்போ 1000 பாயிண்ட் ஏறாலும் எப்படி ஏறும், மேக்ஸ் படி இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் நமக்கு இருக்கணும். பிஃபோரா லைவ்ல நம்ம எதையுமே பாரு, இதை பாரு, அதை பாருன்னு மாத்த மாட்டோம். வேல்யூஸ் பிஃபோராவே நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியா இருப்போம். எதையுமே மாற்றக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு 25,900 கால் 62 rupees வரும் பொழுது எபோ ஆர் பிலோ சஸ்டெயின். அதுல ஃபால்ஸா கூட இருப்பாங்க, மேலே இருப்பாங்க டக்குன்னு கீழே விடுவாங்க, கீழே இருப்பாங்க டக்குன்னு தூக்குவாங்க. அந்த 62 இருக்கும்போது நீங்க என்ன டெக்னிக், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் எது அந்த இடத்துல மேட்ச் ஆச்சுனாலும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்றபடி யூடியூப்ல பப்ளிக் டொமைன்ல யார் எது சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் சொல்றதையும் சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.